பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி ரசம் செய்ய போகிறோம். ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: புளி, தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, மஞ்சத்தூள், எண்ணெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு மிளகு, சீரகெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கலாம். கருப்பு புளி, அதான் கருப்பாக இருக்குது. நாங்கள் கருப்பு புளியில் ரசம் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தாளிச்சது இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ரசத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கணும். அப்போ தான் ரசம் நல்லா இதாகும், நல்லாயிருக்கும். நல்லா சூடாகணும். அது வரைக்கும் சூடாகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் கொதிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்படி லேசாக தான் கொதி வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.